Designing integration test. Integration test for procedural software can be designed using black box or white box approach. The tester needs to ensure the parameters are for the correct type and in the correct order. எப்படி நம்ம இன்டகிரேஷன் டெஸ்ட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் பிளாக் பாக்ஸ் அல்லது ஒயிட் பாக்ஸ் அப்ரோச் ரெண்டில் நம்ம எது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்ட் ஆர்டரில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். Tester must also ensure that once the parameters are passed to the routine, they are used correctly. நம்ம ரொட்டீனோட பாஸ் பண்ணிட்டோம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா அது கரெக்டாக யூஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, 2 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த 2 ப்ரொசீஜர்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதோடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரொசீஜர் A calls procedure B with 2 input parameters in3 in out in3 in4 அப்படின்னு 2 parameters வச்சு procedure B கால் பண்ணுது. இந்த ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா ப்ரொசீஜர் A அதில் in1 in2 out2 3 parameters இருக்குது. அதில் in3க்கு RHS in4 RHS. அதில் நம்ம ப்ரொசீஜர்ஸை கால் பண்ணும்போது in3 in4 out1. ஸோ அதில் in3 in4 அப்படின்னு 2 இன்புட் பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரொசீஜர் பியை கால் பண்ணுறோம். இதுதான் இதோட மீனிங். ப்ரொசீஜர் பி யூசஸ் தோஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ ஃபார் த அவுட்புட் பேராமீட்டர் out1. பட் இங்கே ப்ரொசீஜர் பி என்ன பண்ணணும், in3 in1உடைய ஃப்ளோவில் சம் ப்ரொசீஜர்ஸ் உள்ளே வந்து தனக்குன்னு லைன்ஸ் எல்லாம் இருக்குது, கோடிங் எழுதியிருக்காங்க. அதில் இருந்து கிடைக்கிற இன்புட்டை அவுட்புட்டை வந்து out1ல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த out1 தான் எங்கே கொடுக்க முடியும், ஏக்கு கொடுக்க முடியும். Terms such as LHS and RHS could be any variable or expression. ஸோ இங்கே வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு LHS RHSன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அல்லது எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து எழுதிக்கலாம். The reader should interrupt the use of the variables in the broadcast sense. ஸோ இந்த நம்ம படிக்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிள் ஃபார்மேட்டாக படிக்கிறோம். பட் நம்ம வந்து இதில் ஒரு ப்ரோக்ராமாக எழுதி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராட்காஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம ஒரு வேரியபிள்ஸாக கூட இந்த ப்ரோக்ராமை எழுதி ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி அதோடைய ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். The parameters could be involved in a number of def and or use data flow patterns. The actual usage patterns of the parameters must be checked at integration time. Data flow based and control flow test data generation methods are useful here to ensure that input parameters in3 in4 are used properly in procedure B. இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது in3 in4ங்கிற 2 இன்புட் பேராமீட்டர்ஸும் ப்ரொசீஜர் பியில் ப்ராப்பராக இருக்குதா. ஏன்னா ப்ரொசீஜர் ஏ வந்து ப்ரொசீஜர் பியில் இருக்கிற 2 பேராமீட்டரை தான் கால் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொசீஜர் பியில் இருக்கிற இந்த 2 இன்புட் பேராமீட்டர்ஸும் ப்ராப்பராக ரன் ஆகி அவுட்புட் கொடுத்தா தான் நம்ம ப்ரொசீஜர் ஏவை ரன் பண்ண முடியும். அகெயின் டேட்டா ஃப்ளோ மெத்தட் could also be used to check the proper sequence of data flow operations that is being carried out to generate the correct value for out1 that flows back to procedure A. out1 கரெக்டான வேல்யூ கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ளோ பேக் பண்ண முடியும். லைக் ப்ரொசீஜர் ஏவை நம்மளால் ரன் பண்ண முடியும். Black box tests are useful in this example for checking the behavior of the pair of procedures. இங்கே நம்ம பிளாக் பாக்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இன்டர்னலாக செக் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸை மட்டும் பிஹேவியர்ஸை மட்டும் செக் பண்ண போகிறோம். லைக் இதில் அவுட்புட் கிடச்சிதுன்னா ப்ராப்பரான அவுட்புட் கிடச்சா நம்ம வந்து இங்கே கொடுத்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு இன்டர்னல் கோடிங் எதுவுமே செக் பண்ணாமல் லைக் அவுட்புட் கிடச்சிச்சின்னா நம்ம ப்ரொசீஜர் ஏவை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அதோடைய பிஹேவியரை மட்டும் நம்ம செக் பண்ணுறோம். For this example, test input values for the input parameters in1 and in2 should be provided and the outcome in out2 should be examined for correctness. For conventional systems, input-output parameters and calling relationship will appear in a structure chart built during detailed design. Testers must ensure that test cases are designed so that all modules in the structure chart are called at least once and all called modules are called by every caller. ஸோ இங்கே டெஸ்டர் என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் சார்ட்டில் போட்டிருக்கிற எல்லா மாடியூல்ஸையும் நம்ம ஒரு தடவை கால் பண்ணியிருக்கோமா அண்ட் அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு காலர் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிடணும். இங்கே கவரேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ்
இன்டர்னல் லாஜிக்கை நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இன்டகிரேட்டட் யூனிட்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு கவரேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கா, யூனிட் டெஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து கவரேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். When unit tests are integrated and subsystems are to be tested as a whole, new test will have to be designed to cover their functionality and adherence to performance and other requirements. யூனிட்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதோடைய சப்சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி அதை ஹோல் சிஸ்டமாக நம்ம கொடுக்கும்போது அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணியிருக்கணும். Sources for development of black box or functional test at the integration level or requirement document, user manual. இந்த ரெண்டுமே நம்மளுடைய இன்டகிரேஷன் லெவலில் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோ அல்லது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கோ பண்ணும்போது இந்த ரெண்டு ரெக்குயர்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஒன் இஸ் டாக்குமெண்ட், another one is user manual. Testers need to work with requirement analyst to ensure that the requirements are testable, accurate and complete. requirement documentல இருக்கிற விஷயங்கள் வந்து டெஸ்டபிளாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்கா, கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படிங்கிறத ரெக்குயர்மெண்ட் அனாலிஸ்ட் கூட உட்காந்து டெஸ்டர் அதை செக் பண்ணி பார்த்துருக்கணும். Black box test should be developed to ensure proper functionality and ability to handle subsystem stress. For example, in a transaction-based subsystem, the testers want to determine the limit in a number of transactions that can be handled. Integration testing of clusters of classes also involves building test harness, which in this case are special classes of objects built especially for testing. Whereas class testing la intra-class method interactions evaluate பண்ணுவாங்க, cluster level inter-class method interactions டெவலப் பண்ணுவாங்க. கிளாஸ் அப்படிங்கிறது அந்த கிளாஸுக்கு உள்ள என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, கிளாஸில் என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது கிளாஸ் டெஸ்டிங். கிளஸ்டர் லெவல் வந்து ரெண்டு இன்டர் கிளாஸஸ், ரெண்டு கிளாஸஸை கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது கிளஸ்டர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொசீஜரல் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ் மாதிரி இல்லாமல் இன்டகிரேஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்ஸில் does not occur one unit at a time. A group of cooperative classes like cluster மாதிரி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ் வந்து நடக்கும். ப்ரொசீஜரல் சிஸ்டம்ஸில் வந்து ஒரு யூனிட்டை ஒரு டைமில் நம்ம வந்து கம்பைன் பண்ணி செக் பண்ண போகிறோம். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் கிளஸ்டர் ஆஃப் கிளாஸஸ் தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். If developers have used the code and Jordan's approach, then a subject layer could be used to represent a cluster. ஸோ இதில் இந்த கோட் அண்ட் யோர்டான் அவங்களுடைய அப்ரோச்சை வந்து டெவலப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளஸ்டராக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஜார்கென்சன் அவருடைய ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நொட்டேஷன் ஃபார் அ கிளஸ்டர் தட் ஹெல்ப் டு ஃபார்மலைஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டகிரேஷன். ஸோ கிளஸ்டர் அப்படின்னாவே அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஜார்கென்சன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு பேப்பர் அவர் எழுதியிருக்காரு. A method message path is described as a sequence of method executions linked by messages. Atomic system function is an input port event followed by a set of method messages path and terminated by an output port event. Murphy defined clusters as classes that are closely coupled and work together to provide a unified behavior. Murphy and his co-authors have developed a tool that can be used for class and cluster testing. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெஸ்டிங் கிளாஸ் அண்ட் கிளஸ்டருக்கே வந்து அது வந்து ஒரு க்ளோஸ்லி கப்பிள்டு டெஸ்டிங், அதுக்குன்னு யூனிஃபைடு பிஹேவியர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மர்ஃபி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கிளாஸஸ் அண்ட் கிளஸ்டரை நம்ம இன்டெகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அவர் வந்து டூல்ஸும் டெவலப் பண்ணியிருக்காரு. Some examples of clusters or groups of classes that produce a report, monitor and a control device. Scenarios of operation from the design document associated with a cluster are used to develop test cases. This is how the integration test உடைய டிசைனிங் வந்து இருக்குது. ப்ரொசீஜரல் ஓரியன்டடில் எப்படி இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் எப்படி இருக்குது, அண்ட் என்னென்ன டிசைனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டாப் டவுன் பாட்டம் அப் அது எல்லாமே இந்த இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கில் உள்ள டிசைனிங் ஸ்ட்ராட்டஜிஸ். If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.